வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஓர் அதிசயம், ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு என்று எப்படி வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம், பேசலாம் என்று கருதுகிறேன். அதாவது அரசியலமைப்பு, நாம் உலக நாடுகளில் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு, அந்த சட்டம், திட்டங்கள் இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதில் எனக்கு தெரிந்து ஒரு 2 நாட்டினுடைய அரசியலமைப்பு வேறாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. போஸ்னியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் ஒரு ஆச்சரியம், 3 அதிபர்கள். நம்புவீர்களா? உண்மைதான், 3 அதிபர்கள். அந்த நாடு 1992 விடுதலை பெற்றது. அந்த நாட்டில் எப்படின்னா நிறைய கலவரங்கள், வெடிகுண்டு சத்தங்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் கேட்கும். அப்படி ஒரு போர் சூழல் கொண்ட நாடு. அது விடுதலை பெற்ற பிறகு 95 வரையிலுமே இந்த பிரச்சனைகள்லாம் நீடித்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கினார்கள். அதில் என்னென்னா 3 அதிபர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். போஸ்னியா இனத்தை சார்ந்த அவர்களுடைய பிரதிநிதித்துவம் படுத்துகிற ஒரு அதிபர், செர்பியா என்ற அந்த நாட்டினுடைய அந்த பிரதிநிதித்துவம், அதனை தொடர்ந்து நம்ம குரோஷியா அந்த நாட்டினுடைய அந்த இன மக்களுடைய பிரதிநிதித்துவம், இப்படி 3 அதிபர்கள் உண்டு. அவர்கள் 8 மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சியாக, அதிகாரம்லாம் ஒன்று தான், ஆனால் அந்த 3 பேரும் 8 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். இதுதான் அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம். ரொம்ப ஆச்சரியம். உலக நாடுகள் எல்லாம் அதை வியப்போடு பார்க்க ஆரம்பித்தது. அந்த நாட்டுக்கு சுற்றுலாவெல்லாம் அதிகரித்தது. அந்த நாட்டில் பாதிக்கு மேலாக இயற்கை வளம் கொண்ட நாடு, இயற்கை செழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து சுவிட்சர்லாந்து, நாமெல்லாம் அறிவோம். சுவிட்சர்லாந்து என்றால் பேங்க், நமக்கு நிதி நிலைமை தெரியும். நிறையா அந்த நாட்டில் போய் காசு போடுகிற மக்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் அரசியல் சாசனம் எப்படின்னா 7 பேர் கொண்ட குழு தான் அந்த நாட்டை ஆளுகிறது. தனிப்பட்ட ஒரு அதிபரெல்லாம் கிடையாது. இந்த 7 பேரும் என்ன செய்வார்கள், ஆண்டுக்கு ஒரு முறை அந்த லீடர்ஷிப்பில் அந்த ஒரு தலைவராக இருப்பார்கள். ஆனால் 7 பேருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய சட்டம் வர வேண்டுமானால் கூட அவர்கள் முடிவு செய்துவிட முடியாது. அந்த நாட்டு மக்களோடு கருத்து கணிப்பு வச்சு, ஒரு எலெக்ஷன் வச்சு, அதன் மூலமாக தான் அந்த நாட்டினுடைய சட்டம் வரும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து நம்ம நாட்டிலாம் வீதிக்கு ஒரு கட்சி இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அதுதான். அடுத்து இந்தியர்கள் பெருமைப்படக்கூடிய ஒன்று சுவிட்சர்லாந்தை பற்றி. 2006 ஜனவரி 26 நம்முடைய ஏபிஜி ஐயா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அங்கே போய் இறங்குகிறார்கள். அந்த நாளை அவர்கள் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறார்கள். நினைத்து பாருங்கள், நமக்கெல்லாம் எவ்வளவு பெருமை. இந்தியர்களுக்கே பெருமை என்றாலும் தமிழர்களுக்காகிய தமிழ்நாட்டை சார்ந்த நமக்கு இன்னும் பெருமை. ஏன்னா நம் மண் சார்ந்த ஒரு தலைவன் இல்லையா? அந்த வகையில் நமக்கு பெருமை உண்டு. அந்த நாட்டினுடைய அறிவியல் தினமாக மே 26 கொண்டாடுகிறார். இப்படி ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உலகில் நடக்கத்தான் செய்கிறது. சில நாடுகளில் ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நாம் பேசுவோம். இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. மற்றும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். பல்சுவை பெட்டகத்தை பின்தொடருங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களை வந்தடையும்.